ஹாய், நான் அப்பா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எப்படி ஹாட் பாட் செய்கிறதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ மழை சீசனாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கிரேவியாக இருக்குது, நம்மளுக்கு இருந்துச்சு சாப்பிடணும் போல். ஸோ நார்மலாக வந்து ஹாட் பாட் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கடைக்கு போவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வீட்லேயே செஞ்சு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து ஒரு 10 to 15 மினிட் தான் பிடிக்கும். ஓகே, ஒரு கப் தண்ணி இப்போ வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு அளவுக்கு சூடாகிடுச்சு. நம்ம எவ்வளோ தான் ஃப்ரெஞ்ச் போட்டாலும் நம்ம சில ஜாமான் ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ ஒரு சிறாய் ஆஃப் தக்காளி பழம் கட் பண்ணினது, பிகாஸ் இது ஒரு ஆள் சமைக்கிறதுனால ஆஃப் தக்காளி பழம். ஓகே, அதுக்கப்புறம் அடாபியோட நான் வந்து புட்டினோட ஃப்ரெஞ்சாக எடுத்துருக்கேன். இது வந்து கிமிச்சி, இதிலே வந்து தொம்யாமும் இருக்குது. நிறைய ட்ரை பண்ணிதான் செம்மையாக இருக்கும் தொம்யாவில். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் இதுவும் நல்லா இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ செராய் தக்காளி பழம் இப்போ இதில் போட்ட ஃப்ரெஞ்செல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஓகே, செராய் நான் போட்ட தக்காளி பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ஒரு மாதிரி ஆஃப் குக் மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஹாட் பாட் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு மஷ்ரூம் பிடிக்கும், ஸோ நான் மஷ்ரூம் நிறையாவே போட்டுருக்கேன். அப்புறம் நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் போல், ஃபிஷ் கேக், ஸ்டீம் போட்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் உடாங்க, அப்புறம் ஃபிஷ் பால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சமையல் தாங்க. ரொம்ப 10 to 15 மினிட் தான் போகும். ஓகே, அடுத்தது வந்து நான் வந்து ரெடி சொத்தமும் உடாங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு எப்பவுமே வந்து 20 to 30 மினிட் வச்சுருப்பேன். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணி இப்போ அதுவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப நான் போட முடியாது, எனக்கு தேவையானது மட்டும் நான் போட்டுருவேன். ஓகே, எப்பவுமே நான் ஹாட் பாட் இவ்வளோவே சாப்பிட்றதுனால எப்பவுமே ஸ்டார் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில். அது 1 வீக்குள்ளே நான் முடிச்சிடுவோம் எப்படி இருந்தாலும். ஸோ இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு, திருப்பி மூடிடுவோம் ஒரு 5 மினிட். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். சின்ன இந்த மாதிரி ஒரு நான் இந்த ஹாட் பாட் வந்து நான் என்னோடய ஏரோ பேக்லாம் போடுறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய ஏரோ பேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் பாட் செஞ்சுக்கலாம், குக் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ உங்களுக்கும் ஹாட் பாட் பிடிக்கும்னா நான் சொன்ன ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி நம்மளோட ஹாட் பாட் ரெடி ஆயிடுச்சு. சில பேர் ஹாட் பாட்னு சொல்லுவாங்க, சில பேர் ஸ்டீம் பாட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை நான் சூப் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிராண்ட் இந்த கிமிச்சி இதை நான் ட்ரை பண்ணுறேன். செம்மையாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸி, வித் 20 மினிட். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுவேன். ஸோ ட்ரை